வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட் கருணையினாலும் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் அருள் வழிகாட்டுதலினாலும் பன்றிமலை சுவாமிகளின் கருணையினாலும் ஒரு 6 மாத காலங்கள் ஒரு சிறிய இடைவெளி என்றே சொல்லலாம். திடீரென்று ஒரு கனவு, அந்த கனவினிலே ஒரு பெரும் துறவி வருகிறார், சில வழிகாட்டுதல்களை தருகிறார். அந்த வழிகாட்டுதலுடன் நடக்க துவங்குகிறேன். வேறு எல்லா வேலையும் விட்டுட்டு இதை மட்டும் செய்யி, உலகம் பெரும் மாறுதல்களுக்கெல்லாம் வரும் என்று சொன்னார். வெவ்வேறு யூடியூப் நிகழ்ச்சிகளிலும் சொல்லி கொண்டிருந்தேன். அதே போலவே நடக்க துவங்கியது. பலருக்குமே என்னடா திடீர்னு இவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக ஆகுதே அப்படின்னும் பொழுது பிறகுதான் சொன்னேன், இதெல்லாம் கட்டத்தை வைத்து மட்டுமல்ல, இதை தாண்டி ஒரு அருள் நிலையிலே ஒரு பெரிய சக்தி ஒன்று என்னை வழிநடத்துவதனாலே சொல்ல இயலுகிறது என்பதை அவர்களும் உணரத் துவங்கினார்கள். பலருமே உணரத் துவங்கினார்கள் இந்த காலகட்டங்களிலே. இப்போது இன்று குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா என்று சொன்னாலே சித் ரூபிணி என்று சொல்லுவார்கள். என்ன சித் ரூபிணி அப்படின்னா, நம் சித்தத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய பராசக்தி அவள். இவள் எல்லாவற்றையும் தரக்கூடிய வாலை தாய். என் குருநாதர் சொல்லுவதைப் போல வாலையை உணர்ந்தாருக்கு ஓலை வராது. எங்கிருந்து ஓலை வராது? அந்த இடத்துல இருந்து. வாலையை அறிந்து விட்டால் வையத்தையும் கட்டலாம். வாலையை அறிந்து விட்டால் வாழ்வு வளமாகும். அந்த வாலை என்று சொல்லக்கூடிய பராசக்தியானவள் ஏதோ ஒரு வகையிலே வழிநடத்தும் பொழுது குண்டலியானையாம் சிவ குகந்தான் தினம் காக்க என்பதைப் போல அந்த கணபதி மூலாதாரத்தில் 3 கனலால் வழிநடத்த துவங்கிய நிலையிலே ஒரு 6 மாத காலங்கள் சொல்லுவாங்களே, ஒரு செபாட்டிக்கல்னு சொல்ல முடியாது. இதை ஒரு பெரிய அருட்தேடல். எதுக்கான தேடல்னா பவானி ஆனந்துக்கான தேடல் கிடையாது. இது உலகிலே ஒரு நன்மை நிலை ஓரளவாவது நிற்க வேண்டுமே என்ற ஒரு தேடல். ஏன்னா இனி நடக்க போகக்கூடிய சூழ்நிலையில எல்லாருக்குமே நம்ம தெரிய ஆரம்பிச்சாச்சு. ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவு, ஒரு பக்கம் இயற்கை பேரழிவுகள், ஒரு பக்கம் ஆங்காங்கே யுத்த சூழல். இதெல்லாம் இன்னும் அதிகமாக மனிதன் என்ன செய்வான் என்ற நிலையிலே சுகர் பல்வேறு நிலைகளிலே மந்திரங்கள் என்று சொல்லக்கூடியவை, தியானங்கள், முறைகள் என்பதையெல்லாம் பேச துவங்கிவிட்டார். அப்போதான் ஒவ்வொரு மந்திரமாக வெளிப்படுத்த துவங்கினேன். நேற்று கூட குரு ரின்போச்சே என்பவரை பற்றி பேசியிருப்பேன் யூடியூப்பில். அப்போது ஜோதிடம் உண்மையா என்றால் ஜோதிடம் உண்மைதான். தற்பொழுது சுக்கிரன் நீச்சத்திலே பயணம் பட்டு கொண்டிருக்கின்றார். எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால், நமது கன்னியா ராசியில் சுக்கிரனுக்கு மாற்றாக செயற்கை வைரம் என்றெல்லாம் சொல்கிறோமே, வைரத்தை குறிக்கக்கூடிய வகையிலே சீனா எதையோ டெவலப் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போது செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் மிதுனம் என்று சொல்லக்கூடிய இரட்டை அமைப்பை கொண்ட காற்று ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக. அப்போ திடீர்னு புதுசாக வந்தவங்களுக்கு இது என்னடா 4ஆம் பார்வை 5ஆம் பார்வைன்னு சொல்கிறாரேன்னு பயப்பட வேண்டாம். மிதுனத்திலிருந்து கிளாக் வைஸாக ஆட் பண்ண 1 2 3 4ன்னு நமது கண்ணியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். எப்போவுமே செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்தால் பிருகுமங்கள யோகம், காதல், திருமணம் என்று சொல்லலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புன்னலாம், ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடுன்னலாம். எனினும் சனீஸ்வரர் மீனத்திலே வக்கரகதியாக இருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, 2 ட்ரெயின் போகுது, ஒரு ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிடுச்சு, திருப்பி பார்க்குறார். இப்போ சனீஸ்வரர் என்பவர் தவத்தை குறிக்கக்கூடியவர். எனவே தான் சனீஸ்வரருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நமசிவாய மந்திரம் மெதுவாக சொன்னால் பிடிக்கும். ஏனென்றால் சிவபெருமான் சாமகான பிரியர், அப்படியே மெலோடியஸ் மியூசிக் பிடிக்கும். சனீஸ்வரருக்கு நமசிவாய மந்திரம் பிடிக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் நமசிவாயம் என்றால் பஞ்சபூத தத்துவம். நகாரம் மண் தத்துவம், மகாரம் என்று சொல்லக்கூடியது நீர் தத்துவம், சிகாரம் என்பது நெருப்பு தத்துவம், வக்காரம் வாயு தத்துவம், யகாரம் ஆகாச தத்துவம். இந்த யக்காரம் எல்லாம் சரியாக இயங்கினாதான் நம் கண் இருவழியும் செயல்படுகிறது. எல்லாவற்றுக்குமே காரணம் அந்த நமசிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து 51 எழுத்து ஆகின என்பார்கள். அப்போது நடக்கக்கூடியது சனீஸ்வரர் வக்கிரகதி. அப்படின்னு ரீவிசிட்டிங் த பாஸ்ட் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில். நடந்தவற்றை திரும்பி பார்க்கிறோம். சற்று தள்ளாட்டத்தில் அப்படி திரும்பி பார்க்குறோம்.
இந்த நடந்தவை எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நமக்கு சனீஸ்வரர் கடக்கப் போகிறார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனை சனீஸ்வரர் 7ஆம் பார்வையாகவும் அதே போல செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குருவும் சூரியனும் சம பாகையிலே இணைந்து, காலையில் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரன் கோச்சாரத்திலே இருந்திருப்பார். இப்போ மாலை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது திருவோணத்திலே சுகபிரம்ம மகரிஷியோடைய நட்சத்திரத்தில் இருப்பார். உத்திராடம் என்பது விநாயகருடன் தொடர்புடைய நட்சத்திரம். ஏன்னா அதுக்கு ஒரு வடிவம் தந்தம். அப்போது நேராக வருகிறோம், விநாயகனை வழிபட்டுட்டு தான் எப்போவுமே துவங்குகிறோம். அதுக்கு அடுத்ததாக சுகரோடிது. சூரியனும் குருவும் சந்திரனை 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த பொசிஷன்லேருந்து பார்க்க முடியும். ஏன்னா குரு தன் வீட்டை ஒரு வீட்டுக்கு போச்சுன்னா அதுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு 12 ராசி போக 12 இயர்ஸ் ஆகும். அது அதிச்சாரத்தில் ரொம்ப ரேரு. மேலும் இதே காலகட்டத்தில் மற்றொரு சிறப்பு என்று சொல்ல வேண்டும் என்றால், சனீஸ்வரரை குரு பார்க்கும் பொழுது அப்படின்னா அதுக்கு 60 வருஷ காலம் ஆகும் இந்த பொசிஷன் வரத்துக்கு. இப்போ இது என்னத்தெல்லாம் நமக்கு ட்ரிகர் பண்ணோம்னா, உலகத்தில் எதையெல்லாம் நாம் நிலை என்கின்றோமோ அந்த நிலைத்த தன்மையை நிலையற்ற தன்மையாக மாற்றிவிடும். இது போன்ற காலகட்டத்திலே தான் பத்மசம்பவா என்ற ஒரு துறவி இந்தியாவிலிருந்து திபெத்திற்கு சென்று பத்மசம்பவான தாமரையிலிருந்து மலர்ந்தவர்னு பேர். அவர் ஒட்யானா தேசம். இந்த ஒட்யானாலாம் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போது ஆப்கானிஸ்தான் தாண்டி இருக்கக்கூடிய பகுதி, பரந்த இந்தியா. அப்போல்லாம் தனகோசம் என்ற ஒரு குளத்திலே தாமரை மலரிலே மலர்ந்தவர் பத்மசம்பவா. இந்த கதையை யாரெல்லாம் கேட்டாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்திலே தியானம் சித்தித்துவிடும், முக்தி சித்தித்துவிடும் என்று ஞானிகள் சொல்லியுள்ளனர். திபெத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் இன்றைக்கும் சொல்லுவாங்க. யாரெல்லாம் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, ரின்போச்சேன்னு சொல்லுவாங்க, குரு ரின்போச்சே, கதையை கேட்டால் கூட முக்தி மோட்சம் கிடைக்கும்வாங்க. தந்திரத்தில் மிகச்சிறந்தவர். அப்பொழுது அவர் இங்கிருந்து பயணப்பட்டு சென்று சீன துறவிகளுக்கும் திபெத்தியர்களுக்கும் பல்வேறு ஞான நிலைகளை உணர்த்தினார் என்பதையும் நாம் இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த ஒரு அமைப்பு. எப்போ குரு சனீஸ்வரனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் 9ஆம் பார்வையாக. இதில் மகரத்திலே சந்திரன் இருக்கிறார். மகர ராசி என்ற வார்த்தையிலிருந்து மகராசி என்று வந்தது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மகர ராசியில் ராகுவும் கேதுவும் தன் சொந்த நட்சத்திரத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது உலகத்துக்கு அவ்வளவு சிறப்பான காலகட்டமானா சொல்கிறது சிரமந்தான். உலகம் செயற்கை தொழில்நுட்பம் என்ற வகையிலே செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய வகையில் இது ரொம்ப கடினமான காலகட்டம்னா, மகரத்தில் ராகு செல்லும் பொழுது எதையெல்லாம் சொல்கின்றோமோ எல்லாத்துலேயுமே செயற்கை நுண்ணறிவோடைய தாக்கங்கள் அதிகமாக தென்படலாம். இது போன்ற சூழலில் மனிதனுக்கு ரொம்ப காப்பாற்றக்கூடிய மந்திரம், ஒரு வழிக்கு துணையாகவும் வழிக்கு துணையாக நின்றாய் அபிராம வள்ளி என்று நம்ம அபிராமி அந்தாதியில் சொல்லுவாங்க. விழிக்கு துணையாய் நின்றால் அபிராம வள்ளி என்று பாராட்டக்கூடிய நிலையிலே வழிக்கு துணையாக யார் இருப்பார் என்றால் அந்த திருவாரூர் தியாகேசன் தான். பேர்லேயே தியாகேசன்னு பேர் இருக்கு. அப்போது இந்த தியாகேசன் எவ்வாறு ஒருவருக்கு நலத்தை தருவார் என்று சொன்னால், அவ்வப்பொழுது காலையில் எழுந்திருக்கிறோம், ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவய சிவ, ஓம் சிவ சிவ. சிலதெல்லாம் ரொம்ப மதிப்பு மிக்கவை, ஆனால் எளிமையாக கிடைப்பதனாலே அதனது மதிப்பு நாம் உணர்வது கிடையாது. அதில் மிக முக்கியமானது பஞ்சாட்சரமும் திருநீரும். இதோட மதிப்பை உணர்ந்துட்டாலே ஒருவனுக்கு வாழ்க்கையிலே அவன் பிறந்த நோக்கம் என்ன, முனியான ஒரு வீடு எது. ஏனென்றால் இப்போ இதை யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ, இன்னும் 100 வருஷம் கழித்து நீங்கள்லாம் இருப்பீங்களா அப்படின்னா யார் தான் எங்கே இருப்போன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நிலைத்து நிற்கக்கூடியது இந்த பஞ்சாட்சரமும் திருநீரும் தான். வாழ்க்கைக்கு எத்தனையைத்தான் தேடினாலும் 5 எழுத்தை உணர்ந்து நிலையற்ற தன்மையை உணர்ந்து விட்டால் வாழ்க்கை என்றும் வசந்தமாகும். எனவே
இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரமாகிய திருவோணம் சுகபிரம்மத்தோட நட்சத்திரம் சந்திரனால் ஆளப்படக்கூடியது. 3 திருப்பாதங்களை உடையது. அதோட சின்னம் சிரவணம்னு பேர். திருவோணத்துக்கு உண்மையான பேர் சிரவணம்னா கேட்கறது, நல்லதை கேட்க வேண்டும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணுவர் நாம ஸ்மரணம்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சிரவண நட்சத்திரத்திலே சுகபிரம்ம மகரிஷியின் பேரற் கருணையினாலே அனைவருக்கும் அனைத்து நலமும் பெருகட்டும். சுகர் முன்னின்று வழி நடத்துவான். சுகனுக்கு சுகத்தை அருளும் தன்மைகள் அதிகம். அதனால்தான் அவனுக்கு பேர் அதிசௌமிய சக்தினா. எத்தனையோ தேவதைகள் இருக்கும் பொழுது சுகருக்கு என்னன்னா ருத்ர சக்திகள் பல உண்டு. அப்பொழுது அலமேலுமங்கா தாயிடம் கேட்கிறார்கள். யார் கேட்டா? அலமேலுமங்கா தாயோடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய அம்மா வாராகி கேட்கிறா. சுகரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவள் சொன்னாலாம், அஷ்டாட்சரத்தை எனக்கு போதித்தவர் அதிசௌமிய சக்தி. அலமேலுமங்கா ஆலயத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னால் அங்கே வாராகியும் விட்டிருக்கிறார் அன்னைக்கு சேனாதிபதியாக. மற்றொரு புறத்திலே சுகபிரம்மமும் இருக்கிறார் குருநிலையில். இவங்கெல்லாம் அரூபமாக இருக்காங்க. சுகபிரம்மம் சௌமிய சக்தி, வாராகி அம்மா அந்த வீரத்தை காட்டக்கூடியவள். வாராகி வீரிய நந்தித்தான்னு சொல்லுவோம். அந்த இரு நிலைகளையும் வைத்திருப்பதனால்தான் அங்கே மகாலட்சுமியானவள் திருச்சானூரில் திருச்செகனூரில் வந்தாரை வாழ்வித்து கொண்டிருக்கிறாள். எனவே இந்த நன்னாளிலே பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம். திருவாதிரை என்று சொன்னால் தியானம்னா ஏதோ கண்ணை மூடி கேட்பது மட்டும், ஏதோ உட்காருவது தியானம் கிடையாது. நேராக போகிறோம், பெருமாளை பார்க்குறோம், காலில் அவருடைய அந்த பாதம் சற்று மேலே பார்க்குறோம், அவருடைய அந்த திருவயிறு, திருமுகம், மேலே அந்த கிரீடம், சங்கு, சக்கரம், அப்படி மைண்டில் ஒரு நிமிஷம் ரீகலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் தியானம். அந்த தியானம் என்பது சகலவித ஞானத்தையும் தந்துவிடும். நாம் கேட்கக்கூடிய செல்வம், உலகியல் செல்வம் மற்றும் உயர்ந்ததான முக்தி மோட்சம் என்பதையும் கூட தந்துவிடும். அப்போது இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுடைய நட்சத்திரம், ஏன்னா திருவாதிரை என்று சொல்லக்கூடியது சிவபெருமானின் நட்சத்திரம். திருவோணம் அது ராகுவினால் ஆளப்படக்கூடியது, இது சந்திரனால் ஆளப்படக்கூடியது. எனவே நாம் சுகபிரம்ம மகரிஷியின் பேரருட் கருணை, திருப்பதி ஏழுமலையானின் நல்லருள் எல்லாம் பெற்று விளங்கும். இந்த நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கணும், சிரவண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது, நம்மை பெரும் ஆளாக மாற்றக்கூடியது. இது போன்ற நேரத்திலே அலமேலுமங்கா தாயாரையும் பெருமாளையும் சம்பந்தப்பட்ட ஏதோனும் பாடல்களை முடிந்தால் கேட்டால் நன்மைகளை வாரி வழங்குவார், வையம் போற்றும் நிலைகளை தருவார். சிவ சிவ.